நீங்கள் அடையாளங்களையும் புதுமைகளையும் கண்டாலன்றி விசுவசிக்காத கெட்ட சந்ததியாக இருக்கிறீர்கள். ஒரு புதுமையை அடைந்து கொள்வதற்கு அடிப்படையான பண்பு உன்னிடம் இல்லை என்றார். அந்த ஊழியன் இயேசுவை பார்த்து, சுவாமி, அது உண்மை, இவை எல்லாமே உண்மை. ஆயினும் நீரே பாரும், இப்போது நான் உம்மை விசுவசிக்கிறேன், உம்மை மன்றாடுகிறேன். உடனே கப்பர்நாமுக்கு வாரும். நீர் துரிதமாக வரும்படி உமக்கென திபேரியாவில் ஒரு படகு தயாராக வைத்திருக்கிறேன். அதனால் என் பிள்ளை சாவதற்கு முன் வாரும் என்று சொல்லி ஆறுதலின்றி அழுதான். இயேசு அவனை பார்த்து, நான் இப்போது அங்கு வரவில்லை, ஆனால் நீ கப்பர்நாமுக்கு போ. இந்நேரம் முதல் உன் மகன் சுகம் அடைந்திருக்கிறான், அவன் பிழைத்துக் கொள்வான் என்றார். அந்த ஊழியன் இயேசுவை பார்த்து, கடவுள் உம்மை ஆசீர்வதிக்கட்டும். என் வீட்டார் அனைவரும் உம்மை வரவேற்க நான் விரும்புகிறேன். ஆதலால் நீர் கப்பர்நாமுக்கு வரும்போது என் வீட்டிற்கு வாரும் என்றான். இயேசு அவனை பார்த்து, சரி, வருகிறேன், சென்று வா, சமாதானம் உம்மோடு இருப்பதாக என்றார். அந்த ஊழியன் வேகமாக வெளியேறி குதிரையில் ஏறி சென்றான். அப்போது சூசன்னாவின் கணவன் இயேசுவை பார்த்து, அந்த பையன் உண்மையாகவே குணமடைந்து விட்டானா என்று கேட்டார். இயேசு அவனை பார்த்து, நான் பொய் சொல்வேன் என்று உன்னால் நினைக்க முடிகிறதா என்று கேட்டார். அவன் இயேசுவை பார்த்து, இல்லை சுவாமி, ஆனால் நீர் இங்கே இருக்கிறீர், பையன் அங்கே இருக்கிறானே என்றான். இயேசு அவனை பார்த்து, என் மனதிற்கு தடுப்பும் இல்லை, தூரமும் கிடையாது என்றார். அவன் இயேசுவை பார்த்து, அப்படியானால் என் ஆண்டவரே, நீர் என் திருமணத்தில் தண்ணீரை திராட்சை ரசம் ஆக்கினீரே, தயவு கூர்ந்து என் கண்ணீரை புன்னகையாக மாற்றியருளும், என் சூசன்னாவை சுகப்படுத்தும் என்றான்.